மற்றொரு அண்மை செய்தி. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்கதிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் மழையால் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்கதிர்கள் மழையில் நனைந்து சேதமாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்கதிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். குறுவை சாகுபடிக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. தற்போது எத்தனை ஏக்கர் பரப்பளவிலான இந்த சம்பா பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன? எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1.80 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா குறுவை நெற்பயிர்கள் இன்னும் அறுவடை செய்யாமல் இருந்து வருகின்றன. இன்னும் ஓரிரு நாட்களை அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையில சுமார் 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவான குறுவை நெற்பயிர்கள் தற்போது வயலில் சாய்ந்து கிடந்து வருகிறது. இதனால் இந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் நெல்மணிகள் அனைத்தும் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் பெரும் பொருளாதார இழப்புக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 மேல் செலவு செய்த விவசாயிகள் தற்போது இத்தகைய மழையால் அறுவடை செய்ய முடியாமல் மிகுந்த இன்னலுக்கு சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக மேலும் இது திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சுமார் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அத்தகைய சம்பா மற்றும் தாளடி இளம் பயிர்கள் சுமார் 5,000 ஏக்கருக்கு மேல் உள்ள பயிர்கள் இப்ப நீரில் மூழ்கி இருந்து வருகின்றன. குறிப்பாக நடவு நடுவதற்காக விவசாயிகள் நாற்று விட்ட பயிர்களும் தற்போது அதில் மழையில் மூழ்கி அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தற்போது குறுவையை தொடர்ந்து சம்பா தாளடி பயிர்கள் விவசாயிகள் மேற்கொள்வது வழக்கம். இத்தகைய பணியும் இப்பொழுது தேக்கமான நிலை கடந்த 2 தினங்களாக ஏற்பட்டுள்ள மழையால் விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் உடனடியாக வயல்வெளிகள் தேங்கிய நீரை வடிவமைப்பதற்கு பாசன வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக கோடை காலத்தில் பாசன வாய்க்கால் தூர்வாராததால் இத்தகைய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். உடனடியாக மழைநீரை வடிய வைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று தற்போது விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களாக அறுவடை செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் வைக்கோல்கள் தற்பொழுது மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன. இது கால்நடைகளுக்கு குறிப்பாக மாடுகளுக்கு இந்த காலங்களில் உணவாக இருந்து வரும். இத்தகைய வைக்கோல்களும் தற்பொழுது பெய்து வரும் மழையால் இணைந்து வருவதால் இப்பொழுது மாடுகளுக்கான வைக்கோல் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.